ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான குக்கிங் எபிசோடில் சன்னா மசாலா சப்பாத்தி, பூரி, நான் ரொட்டி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் நைட்டே ஒயிட் சுண்டலை ஊற வச்சுட்டேன். அதை எடுத்து நம்ம குக்கரில் போட்டு முங்குற அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு 5 விசிலுக்கு இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் சுடானோடனே வெங்காயம் உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக ஆனதுக்கப்புறம் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு மீடியமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் சுண்டல் வேக வச்ச தண்ணியவே ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் 2 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். ரஃபாகவே கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். தக்காளியும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரெகுலர் டைமில் கிண்டி விட்டுட்டே இருங்க. தக்காளி வெந்ததுக்கப்புறம் நான் முந்திரி ஆட் பண்ணி அதையும் வதக்கி வச்சுட்டேன். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இன்னொரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நான் ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் கலக்கி ஊற்றிட்டேன். நம்ம தண்ணி சுண்டல் வேக வச்ச தண்ணியவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம சுண்டலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர் எடுத்து நம்ம ஒரு கொஞ்சோண்டு சுண்டலை மட்டும் இந்த மாதிரி நசுக்கி எடுத்துடலாம். அப்போ தான் கிரேவி நல்லா திக்காக இருக்கும். உங்கள்கிட்ட ஸ்மாஷர் இல்லைன்னா நீங்கள் டம்ளரோட பேக் சைடை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் பட்டர் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட சன்னா மசாலா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.